சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை உயர்வுக்கான காரணம் குறித்து தக்காளி வியாபாரியிடம் நமது செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். தக்காளியின் விலை கிலோவிற்கு 80 ரூபாயிலிருந்து 90 ரூபாய் வரை கோயம்பேடு காய்கறி அங்காடியிலும் அதே போன்று வெளியிடங்களில் சில்லறையாக விற்கும் பொழுது 100 ரூபாய் அளவில் விற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதற்கான முக்கிய காரணமாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய காய்கறிகளின் வரத்து குறைந்ததே காரணம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது நம்மிடையே தக்காளி மொத்த வியாபாரி இருக்கிறார். அவரிடம் கேட்போம். ஐயா வணக்கம். எதன் காரணமாக இந்த விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு? இதற்கு என்ன காரணம்? எப்பொழுது இந்த விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு? வணக்கம்மா. இங்கே நம்ம தக்காளி கோயம்பேடு மார்க்கெட்டில் குறைஞ்சது ஒரு 80லேருந்து 100 வண்டி தக்காளி மட்டுமே வரும். ஆனால் இப்போ வர்றது 45லேருந்து 50 வண்டி மட்டும்தான் வருது. இது காரணம் என்னென்னு கேட்டால், கர்நாடகா ஆந்திராவில் விளையக்கூடிய இடத்துல தக்காளி நட்ட உடனேவே அப்படியே காஞ்சி போயிட்டு செடியெல்லாம் இறந்துருச்சு. பிற்பாடு இப்போ மழைக்கு பிறகு இப்போ கொஞ்சம் நட்டுருக்காங்க. அந்த செடி விளைஞ்சி வந்தால் தான் இனிமேல் விலை குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம தமிழகத்தில் இப்போதைக்கு சீசன் இல்லை. ஆடி மாதம் 18 தேதிக்கு மேலே தான் நம்ம தமிழகத்து சீசன். அதுவும் அந்த பக்கம் தேனி சைட்லேருந்து வர்றது. இந்த பக்கம் அந்த வாடகை சமாச்சாரங்கள் அதிகமாக இருக்கிறதால இங்கேருந்து வர்றதை விட ஆந்திரா கர்நாடகா பார்டர்லேருந்து வர்றது தான் நமக்கு சென்னையை பொறுத்தவரையில் தக்காளி விலை சமமானதாக இருக்கும். இன்னும் ஒரு 15-20 நாளைக்கு வரைக்கும் அந்த ஏற்றம் இருக்கும். அதுக்கு பிற்பாடு படிப்படியாக கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. இவர் குறிப்பிட்டது போல 15 அல்லது 20 நாட்கள் வரையில் தக்காளியின் விலை சற்று உயர்வாகவே காணப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று தமிழகத்தின் விளைச்சல் உயர்வான பிறகு இதற்கான வாய்ப்புகள், அதாவது விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்றும் வியாபாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தக்காளி மட்டுமல்லாது பீன்ஸ், அவரைக்காய் உள்ளிட்ட அதே போன்று முருங்கைக்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலையும் சற்று உயர்ந்துதான் காணப்படுகிறது. அத்தியாவசிய காய்கறியான தக்காளியின் விலை உயர்ந்திருப்பது பொதுமக்களிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு என்றுதான் குறிப்பிட வேண்டும். ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.